இந்த வரதட்சணை இருக்குல்ல, அது மேலும் மேலும் சுரண்டல் செய்ய வைக்கும். நானு ஓவரா பேசிட்டா வாய பொத்துடின்னு வாய அமுக்கி மூஞ்சி புறம் பராண்டிட்டேன், வாயப்புறம் கிழிச்சு விட்டேன் அப்படின்றாரு. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விட்டுறாதீங்கன்றார். எது நல்லா இருக்கிற குடும்பம்? உங்க மகளை கூட்டிட்டு போய் ஒருத்தன் தொண்டையை நம்பி இருந்தா, காலை ஒடிச்சிருந்தா, உயிருக்கு போராடுற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டிருந்தா, மலைப்பாம்பு மாதிரி சுத்தி அந்த பிள்ளைய ஒண்ணு இல்லாம போட்டேன், அடிச்சதுல எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு ஒரு ஆம்பளை சொன்னா, இந்த குடும்பம் கட்டு போகுன்னு சொன்னவன் கேட்டுட்டு உட்காந்துருப்பானா? ஒரு குடியார பையலுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம்னா அவன் குடிச்சு அழிச்சு விடுவான். திருமணங்கள் ஆடம்பரமா ஆக ஆகத்தான் இந்த படுகொலைகள் அதிகரிச்சுட்டே போகுது. வணக்கம் தோழர்களே. மதுரையில நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்குங்க. வரதட்சணை கொடுமையை செஞ்சிட்டு ஒரு காவல்துறையில பணியாற்ற போலீஸ் ஒருத்தன் தன் தங்கச்சி கிட்ட எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினேன்னு சொல்ற ஆடியோ வெளியாகி பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்ப தமிழ் சமூகத்துல வரதட்சணை சாதாரண விஷயமா மாறி போயிடுச்சு. அது பெருமைக்குரிய விஷயமாவும் மாற்றப்பட்டு இருக்கிறது. ரொம்ப டேஞ்சர். அத பெருமையா பேசுறது, சீர்வரிசைய பெருமையா பேசுறது, நகையை கொடுத்தத பெருமையா பேசுறது, ஜாம் ஜாம்னு எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா அப்படின்றது, இந்த ஆடம்பர திருமணங்களை எல்லாம் பெரிய கொண்டாட்டமாக விழாவாக மாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. குடும்பங்கள் வன்முறை கூடாரங்களாக மாறிட்டு இருக்கு. ஏற்கனவே குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு. ஏன் அப்படி ஒரு சட்டம் வரணும்? குடும்பத்துக்குள்ள பெண்களுக்கு ஏற்படுகிற வன்முறையை ஒழிக்கணும்னு தான் அப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்படுச்சு. ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை, அதுல பணியாற்றுகிற பூபாலன் என்கிற ஒருத்தர் அவ்வளவு மோசமான ஒரு சைக்கோ போலீஸா இருந்திருக்காரு. இப்பெல்லாம் வர வர போலீஸ்னாலே சைக்கோன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் இருக்குன்றதையும் சேர்த்து நம்ம பதிவு பண்ணணும். என்ன நடந்துச்சு மதுரையில? மதுரையில அப்பன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸா இருக்கிறவர் தான் பூபாலன். அவருக்கு இப்ப 2017 ஒரு கல்யாணம் முடியுது, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறாங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு. கல்யாணம் 2017 முடியுது. ஒரு குடும்பமா போயிட்டு இருக்கு. இந்த வரதட்சணை இருக்குல்ல, அது மேலும் மேலும் சுரண்டல் செய்ய வைக்கும். ஏற்கனவே 60 பவுன் நகை, அதுக்கப்புறம் ஒரு புல்லட் பைக்கு, பல லட்சம் ரூபாய் வரதட்சணை எல்லாம் கொடுத்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காது குத்து, கௌரடப்பு, கல்யாணம், ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு காசு 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 காசு. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோடைய அண்ணா இருக்காருல்ல, அவருக்கு அவங்க அப்பா 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அப்ப இருந்தே பிரச்சனை பெருசாகி, பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்க போறேன், அடுத்த வருஷம் வைக்க போறேன், ஆளுக்கு 5 பவுன், 2 பசங்க, ஆளுக்கு 5 பவுன் நகையை கொடுக்க சொல்லு உங்க அப்பாவை, நீ போய் கேளு அப்படின்னு ஆரம்பிச்ச பிரச்சனை பெரிய வன்முறையில முடிஞ்சிருக்கு. எப்படி வன்முறை செஞ்சேன்னு தன் தங்கச்சி கிட்ட அவர் பேசுறாரு. அந்த ஆடியோ தான் பெரிய பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கு. அதுல என்ன சொல்றாரு தெரியுமா? நானு ஓவரா பேசிட்டா வாய பொத்துடின்னு வாய அமுக்கி மூஞ்சி புறம் பராண்டிட்டேன், வாயப்புறம் கிழிச்சு விட்டேன் அப்படின்றாரு. ஏன் மனுஷங்க செய்யறதாங்க இதெல்லாம்? 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, புள்ள குட்டி 2 இருக்கு. அந்த குழந்தைங்க முன்னாடியே போட்டு அடிச்சு வாய பொத்தடின்னு சொல்லி வேணும்னே நகத்தால கிழிச்சிருக்கான். அதோட மட்டும் இல்ல, ரொம்ப பேசுறியான்னு தொண்டைய புடிச்சு நெம்பி எடுத்துட்டேன் அப்படின்றான். நெம்பி எடுக்கிறதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு கல் இருக்கு, கடப்பாறைய கொட்டு இப்படி நெம்பி எடுப்போம்ல, அது மாதிரி தொண்டைக்குழிய நெம்பி எடுத்துட்டானா. அதுல அந்த பிள்ளை பேச முடியாம ஆயிருக்கு, தொண்டை வலியா இருந்திருக்கு, எச்சி முழுங்க முடியல, அது ரொம்ப துயரப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு கால்ல லாக் பண்ணிட்டாராம். அதாவது மொட்டி காலை தூக்கி இன்னொரு காலை வச்சு இப்படி சுருட்டுனோடனே சடக்குன்னு அந்த பிள்ளைக்கு மொட்டியில எலும்புல அடிபட்டு போச்சு. அதுல நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்திருக்கு, நடக்க முடியல. இதெல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு தான்ப்பா உடம்பு வலிக்குது, காலையில நான் அந்த பிள்ளைய ஒரு சுருட்டுனேன் பாரு, அப்படியே மலைப்பாம்பு சுட்டுற மாதிரி அப்படியே சுருண்டு விழுந்துட்டா. இதெல்லாம் கேக்குறது யாரு? அந்த ஆளுடைய தங்கச்சி. அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, புருஷன், அவருடைய தங்கச்சி கேட்டு கக்கன்னு சிரிக்குது. இவ்வளவுன்னு கோபம் கூட வரலங்க. இதே இவங்க தங்கச்சிய போட்டு இதே மாதிரி ஒருத்தன் திருப்பி இருந்தா, தொண்டைய நம்பி விட்டு இருந்தா, கால்ல லாக் பண்ணி இருந்தா, இவன் இப்படி நின்று சிரிச்சிட்டு இருப்பாரா? என்னங்க நடக்குதுங்க? நான் எல்லா பசங்களையும் சொல்லல, அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் மோசமானவன் கிடையாது. இது மாதிரி அறவைக்காடு ஒரு 5-6 தெரியும். நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாவே இருக்கிறாங்க, குடும்பத்தை
ஜனநாயகமா வச்சுக்கிறாங்க. மனைவிக்கு உதவி செய்யறது, குழந்தைங்களை வளர்க்கறதுல உதவி செய்யறது, பாடம் கத்து கொடுக்கறது, வெளியே கூட்டிட்டு போறது, சனி ஞாயிறுல வெளியே போய் சாப்பிடும் பண்ணி வேலை செய்ய வேணாம் பண்றது, சமையல் வேலையில பங்கெடுக்கிறதுன்னு ஈக்குவலா ரைட்ஸா இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறது, சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷமா இருக்கிற குடும்பம்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த சுரண்டி பொழைக்கணும்னு கொடுக்குற குடும்பம் தான் இப்படி தெருவுல நின்று இன்னைக்கு வேலை போய் ஜெயிலுக்கு போகுதுங்க. அம்புட்டும் என்னங்க இது? இவர் தங்கச்சி இப்படி நடந்திருந்தா அவர் வேடிக்கை பார்த்திருப்பாரா? யாரோ ஒரு வீட்டு பிள்ளைய கட்டிட்டு வந்து 7 வருஷமா குடும்பம் நடத்திட்டு அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு ஆடு மாடை வெளுக்கிற மாதிரி வெளுத்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு கிடக்கு அந்த பொண்ணு. அந்த ஆடியோ கேளுங்களேன், உங்களுக்கு கொலை வெறி வரும் பாருங்க, கேளுங்க. என்ன பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளோ சூசைட் பண்ணிக்கிட்டானா, அதுக்கு ஓடி இருக்காங்க. என்ன பண்றது? காலையில நடந்த கொரியா தாக்குறது வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சிய முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுனா எரிச்சலா வரும். வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சது நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிடுச்சு. அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் கேட்டீங்கல்ல, மனசு நமக்கே பதறுதே. மூஞ்சே தெரியாத பிள்ளைங்க அந்த பிள்ளை, மனசு பதறுது. நகைக்காக, காசுக்காக, அதுலயும் தொண்டை வலிக்குதுங்க ஆஸ்பத்திரி போனா எதுக்கு போகணும்னு கேட்டிருக்கான். நீ தானே நம்பி எடுத்த, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கணும்ல. அந்த பிள்ளை காலை நொண்டிக்கிட்டு தொண்டை எச்சி முழுங்க முடியாம ஆஸ்பத்திரிக்கு போகாம, இது எவ்வளவு பெரிய சித்திரம். இது மனித உரிமை மீறலுங்க. ஒரு பிள்ளைய அடிச்சு துன்புறுத்தி அவர் அந்த பிள்ளைய எச்சி முழுங்க முடியாம இருக்கும்போது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக ஒரு மருந்து வாங்கி கொடுக்காம, இது எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல். நம்ம நினைக்கிறோம் யாரோ வீட்டுல நடக்குதுன்னு. ஏங்க இதெல்லாம் போய் பெருசாக்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. டாக்டர் ஷர்மிளா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், இதே விஷயத்த பேசணும். அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து விட்டுறாதீங்கன்றார். எது நல்லா இருக்கிற குடும்பம்? இந்த கேட்டவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு இதன் மூலமா ஒரு பதில சொல்றேன். உங்க மகளை கூட்டிட்டு போய் ஒருத்தன் தொண்டையை நம்பி இருந்தா, காலை ஒடிச்சிருந்தா, உயிருக்கு போராடுற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டிருந்தா, மலைப்பாம்பு மாதிரி சுத்தி அந்த பிள்ளைய ஒண்ணு இல்லாம போட்டேன், அடிச்சதுல எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு ஒரு ஆம்பளை சொன்னா, இந்த குடும்பம் கட்டு போகுன்னு சொன்னவன் கேட்டுட்டு உட்காந்துருப்பானா? போடா வாடான்னு பேசுறதுக்கு கோவம் தான் காட்டணும். என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவுன்னு கூட மூளையோட யோசிக்காது அந்த சமூகம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை உசுறு காப்பத்தா கிடக்குங்க. அப்படிதாங்க ஒரு பிள்ளை பழி கொடுத்தோம் கோயம்புத்தூர்ல. இதுல இன்னொரு கூத்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த குழந்தைங்க 2, ஒரு குட்டி பிள்ளை, ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு குழந்தை. இந்த மூத்த குழந்தைய கூப்பிட்டு என்னப்பா நடக்குதுன்னு அந்த மூத்த குழந்தை கேட்கிறான். உடனே இந்த அப்பா சொல்றான், ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நீ அம்மா 2 மிதிடா அப்படின்றான். உடனே இந்த குழந்தை போய் அவங்க அம்மா மிதிச்சிருக்கு. அவங்க அம்மா ஏதோ பேச வருமா, ஏய் வாய மூடு, நீ பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த குழந்தை. நாளைக்கு அந்த குழந்தை எப்படி வளரும்? நாளைக்கு அவன் குடும்பத்துல அப்படிதான் நிப்பான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிடும் குழந்தைங்களுக்கு. யார் ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள அக்கறையா இருக்காங்களோ, தன் வீட்டுல வாழ வந்த பிள்ளைக்கு சுயமரியாதையோடு வாழ்றதுக்கான ஒரு இடத்தை கொடுக்குறாங்களோ, ஒரு ஸ்பேஸ உருவாக்குறாங்களோ, அந்த குடும்பம் தான் நிம்மதியான குடும்பமா இருக்கும். அந்த பிள்ளைதான் அந்த குடும்பத்துக்காக கூடுதலா உழைக்கும். நீங்க உளவியெல்லாம் ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடு நரகமா போயிடும். அதுதான் உண்மை. அதுதான் இந்த வீட்டுல இந்த குழந்தை நாளைக்கு எப்படி வளரும்? அவங்க அப்பனை பார்த்துட்டு அடிச்சுட்டு தானே தெரியும். நாளைக்கு அவங்க அப்பாவுக்கே ஒரு விஷயத்த சொல்றேன், உனக்கு ஒரு தனி தட்டு நாய்க்கு போற மாதிரி வைக்கும். நாளைக்கு உன்னை தூக்கி தெருவுல போடும். ஒன்ன மாதிரியே அப்பா அத்தால அடிச்சு தூக்கி வெளியேறியும். இந்த பிள்ளை பண்ணும் குழந்தை உன்னை பார்த்தானே வளருது. ஆனா என்ன தெரியுமா, இந்த பிள்ளையோட அப்பா வேணான்னு இருக்காரு. வேணாமா இந்த அக்க போறேன், வேணாமா சனியை முடிச்சு விட்டுருவோமா, வாமா கல்லு முறி வச்சு விட்டு போயிருவோமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. 2 குழந்தைங்க ஆயிப்போச்சு, குடும்பம் வீணா போகும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்குது. இந்த உளவியல்ல நம்ம திரும்ப திரும்ப பொண்ணுங்களுக்கு மட்டும் கட்டமைக்கிறோமே. ஆனா அந்த ஆளு பேசுறான் ஆடியோல, கூட்டினா கூட்டிட்டு போட்டோம் அவங்க அப்ப அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்றா, கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க. இந்த ஆணாதிக்கம் ரொம்ப மோசமானது. பொம்பளைங்க வழியாவே எல்லாத்தையும் செய்து முடிக்கிற அதிகாரம் கொண்டது ஆணாதிக்கம். ஆம்பளைங்க நேரடியா பேச விடாது. பொம்பளைங்க மூளைக்குள்ள ஊத்தி இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் பேசணும். அந்த பையனுடைய தங்கச்சி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்ப பேசுனா ஓவரா பேசுனா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிவிடுனே. என்ன நடக்குதுங்க? ஏன் இதெல்லாம் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? இந்த கல்யாண வாழ்க்கைன்றதுல அது ரொம்ப அன்போட
ஒரு அழகான 2 குடும்பங்களுடைய சங்கமமா, 2 குடும்பங்களுடைய அன்போட பகிர்ந்துக்கிற வாழ்க்கைய நம்ம பார்க்கவே இல்லைங்க. அது ஒரு வியாபாரம் ஆக்கிட்டோம். அது ஒரு வியாபாரம். நீங்க ஒரு வியாபாரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நான் எங்க ஊர் பாசையில சொல்றேன் வியாபாரம்னு, ஒரு வியாபாரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க லாப நட்ட கணக்கு பாப்பீங்களா? அதுல அன்பு, பாசம், கருணை அதெல்லாம் பாப்பீங்களா? வியாபாரம் வந்துட்டு லாப நட்ட கணக்கு தான். லாபம் கிடைக்கிற வரை உங்க புள்ள அங்க சந்தோஷமா இருக்கும். நட்டமாச்சுன்னா உங்க புள்ள செத்துரும். இப்படியான ஒரு வியாபாரம் தான் திருமணம். எதுக்கு இந்த திருமணம் நான் கேக்குறேன்? சந்தையில வித்துட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைய. அதுவும் நீங்களே காசு கொடுத்து ஒரு பண்டமா உங்க பிள்ளைய வித்துட்டு இருக்கீங்க. வாங்குறவன் காசு கொடுத்து வாங்கதான் சந்தையுடைய நிலவரமே. ஆனா ஃப்ரீயா தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கோ காசையும் கொடுத்து தடா ஃப்ரீயா வச்சுக்கடா. என்ன கொடுமைங்க. இந்த ஆடம்பர திருமணம் இருக்குல்ல, அதுதான் பிள்ளைகளுக்கு எதிரியே. நான் இத்தனை சோறு போட்டேன், இவ்வளவு பவுன் நகையை போட்டேன், இத்தனை சீர் கொடுத்தேன், இத்தனை சனத்தை கொடுத்தேன். என்னத்தை கொடுத்தீங்க? நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல, என்னத்தை கொடுத்தீங்க? திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இதை கேட்க மாட்டோமே. சரி, எம்புட்டோ கொடுத்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா செத்து தொலையட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு பிள்ளைய கூட்டு வந்துடணும்ல. கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைய சாக கொடுத்துட்டு உங்க கௌரவம், உங்க சுயமரியாதை அதெல்லாம் இங்க வந்து நிக்கும். அதையே அந்த பிள்ளை பொழப்ப போறீங்க. பொம்பளை பிள்ளை வாழாட்டிய வீட்டுல உட்காந்தா ஊருக்காரன் கேள்வி பேசுவான், ஊருக்காரன் அவமானப்படுத்துவான். எதுக்கு? ஊருக்காரனை உனக்கு உட்காந்து கொடை பிடிக்க போறான் இல்ல. கண்ணுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை அடி வாங்கி உசுருக்காவத்தா கால் ஒடிஞ்சு போய் தொண்டையில எச்சி முழுங்க முடியாம அப்படி படுத்து கிடக்குது. குத்துயிரும் கொலையுருமா. அந்த பிள்ளை அவங்க அப்பா பரவாயில்ல, வாமா போவோன்றாரு. அந்த பிள்ளை பாட்டிக்குது. ஏன்னா அந்த பிள்ளை மூளையில திரும்ப திரும்ப நம்ம அதான் சொல்லி கொடுக்குறோம். 1000 பிரச்சனை வரும்பா. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லப்பா. இதை எந்த ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லி நம்ம வளர்த்ததே இல்லை. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லப்பா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, எல்லாம் நல்லதான் நடக்கும்பா, நமக்கே நேரம் சரியில்லப்பா. இதெல்லாம் பதில்களா இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு மட்டும். கடைசியில ஒரு கட்டத்துல வேற வழியே இல்ல, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அந்த பிள்ளை செத்து போகும். நீங்க ஆடம்பரமா நகை நட்டை, காரு, பணம், பங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெடி வெடிச்சு ஊருக்கெல்லாம் பார்க்க சீர் எடுத்துட்டு போய் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, எல்லாம் கொடுக்குறீங்கல்ல. அதை விட உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இதுகெல்லாம் கொஞ்ச நாள்லயே காணாம போகும். கொஞ்ச நாள்ல காணாம போகும். ஒரு குடிகார பையலுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம்னா அவன் குடிச்சு அழிச்சு விடுவான். இல்ல ஒரு கடங்கார பையலுக்கு கட்டி கொடுத்தோம்னா அம்புட்டு இங்க வித்து தின்னுட்டு போயிடுவான். ஒரு வேலை வெட்டிக்கு போகாத பையலுக்கு, ஒரு சோம்பேறி பையலுக்கு கட்டி கொடுத்தோம்னா அம்புட்டு முடிஞ்சு போயிடும். அப்ப எது அந்த பிள்ளைக்கு தாக்கு பிடிக்கும்? நீங்க போற நகை இருக்காது, அந்த பிள்ளையோட கருத்தை கயிறை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியா நிக்கும். செத்தே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எது கோல்டு, எது புடிமானம்? அந்த வாழ்க்கை எப்படி அந்த பிள்ளை நகத்து புடிமானத்தோட? படிக்க வைங்க, புத்திசாலியா வளங்க. படிக்க வைங்க, புத்திசாலியா வளங்க. பிரச்சனை வந்தா நின்னு அடிக்கிற பிள்ளையா வளங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பொருளாதாரமா ஒரு ஹோல்டு அந்த பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி வைங்க. அந்த பிள்ளை வேலைக்கு போட்டோம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நகை நட்டு, அது அந்த நகை நட்டு காசுக்கு ஒரு இடத்த வாங்கி அந்த பிள்ளை பேர்ல எழுதி வை. போடுறதுக்கு ஒரு செயின் போதும் அந்த பிள்ளைக்கு. ஆனா நகை நட்ட போறதுக்கு போல ஒரு இடத்த வாங்கி அந்த பிள்ளை பேர்ல எழுதி வை. எந்த கஷ்டம் வந்தாலும் விற்க கூடாதுமான்னு எழுதி வை. உங்களால முடிஞ்சுன்னா ஒரு வீடை வாங்கி, ஒரு சின்ன வீடை வாங்கி, ஒத்த ரூம் இருக்கிற வீடை வாங்கி கொடுங்க. அது அந்த பிள்ளை பேர்ல இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு. நீங்க நகை நட்டு ஆடம்பரம், சீரு, சனத்தி, சோறு யார தின்ட்டு போறதுக்கு எதுங்க 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பணத்தை அந்த 2 பேரையும் போட்டு வைங்க. கடைங்க பிள்ளைன்னா சண்டையே வராது. இந்த திருமணத்தை எளிமையாக்குங்க. ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு 10 நம்ம சொந்தக்காரங்க ஒரு 10 பேரு, தாத்தா பாட்டின்னு வர வேண்டிய, கட்டாயமா வர வேண்டிய 10 பேரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கூட்டு போய் சாப்பாடு போட்டு அழகா ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்க, போதும். திருமணங்கள் ஆடம்பரமா ஆக ஆகத்தான் இந்த படுகொலைகள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்னமும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண குடும்பம் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகணும்னா ஒரு பொண்ணு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அந்த பையனுக்கு, குறைஞ்சது. இது நாங்க போய் நேரடியா பார்க்கும்போது நான் பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப எல்லாம் எத்தனை கோடியா மாறுச்சுன்னு எனக்கு தெரியாது. கொடுத்தாதான் பிள்ளைக்கு கல்யாணம். இதெல்லாம் மாத்தணுங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஒரு ஒண்ணுத்துக்கு இல்லாத ஒரு ஆம்பளைய கால் கட்டு போட்டா சரியாயி போயிடும். காலில் கையில விழுந்து கட்டிட்டு போயிடுறாங்க. இல்ல எனக்கு புரியல, இந்த புருஷங்க, இந்த கணவங்க அப்படின்னு சொல்ற இந்த குரூப் எல்லாம் திருத்துறதுக்கு நீங்க போய் உட்காந்து வார்டன் வேலையை பாக்குறீங்க, இந்த வாத்தியார் வேலை பாக்குறீங்களா? யாரு யார போய் திருத்துறது? இதெல்லாம் சினிமாவை எடுத்துட்டு இருக்கான், டிராமா எடுத்துட்டு இருக்கானா? யாரையும் திருத்த முடியாதுங்க. இது வாழ்க்கை. நம்ம பெத்து வச்சிருது 1ஓ 2ஓ, அது கண்ணு கலங்காம இருக்கிறத சந்தோஷமா பார்த்துட்டு நம்ம செத்து போகணும். நம்ம காலம் பூரா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு சாக முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குங்க, சாகுற வரையும் சுரண்டி செய்முறைன்னு சொல்றது முத விடுங்க. செய்முறைன்றத முத விடுங்க. அது ஒரு குடும்பத்தவே அழிச்சு ஒழிக்கிற வேலையா இருக்கு. இருக்கிறவன் கொடுத்து விடுவாங்க, ஆனா இல்லாதவன் அந்த செய்முறை செய்ய வற்புறுத்தப்படுறான் பாருங்க. 1 பவுன் நகை போட முடியலங்க திருவள்ளூர்ல. ஒத்த பவுன் நகை போட முடியல, புள்ள செத்து போச்சு.
5 பவுன் போடுற இடத்துல 4 பவுன் போட்டு 1 பவுன் நகை 70,000. அந்த அப்பை கூலி வேலை பாக்குற அப்பன் மனசே வேதனையில சொல்றேன் நானு. 1 பவுன் போட முடியல, செத்து போயிட்டாங்க. ஆடம்பர திருமணம் பண்ணி நீங்க குஜாலா இருக்கீங்கல்ல, ஒரு சாதாரண ஆளு தன் மகளை வாழ வைக்க முடியலன்ற குற்ற உணர்வுல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சொரண்டி சொரண்டி தின்னுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நிறுத்துங்க. அரசு சிறப்பு சட்டத்தை, இந்த வரதட்சணைக்கு எதிரான கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க. கொடுக்கறவன் வாங்குறவன் அத்தனை பேரை தூக்கி உள்ள போடுங்க. அடி மேல அடி விழுந்தாதான் இந்த ஒரு சமூகம் திருந்தும். நாங்க பெரிய பகுத்தறிவு சமூகம்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எது இல்ல, அது நடைமுறையில இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளை பாதுகாக்காத, பொம்பளை பிள்ளைங்களை சுயமரியாதையா நடத்தாத, பொம்பளை பிள்ளைய சுரண்டி தின்ற ஒரு சமூகம் எப்படி நேர்மையான சமூகம் இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், எப்படி நேர்மையான சமூகம்? யோசிங்க.